பட்டா பெயர் மாற்றம் செய்ய விஏஓ லஞ்சம் கேட்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட நிலையில் பரணிப்புத்தூர் விஏஓ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சென்னை போரூர் அடுத்த மதனந்தபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் கடலூர் மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரணிப்புத்தூர் பகுதியிலும் உள்ள தனக்கு சொந்தமான நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்துள்ளார். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்து தர முடியும் என கிடப்பில் போட்டதாகவும், தான் திமுகவிற்கு ஓட்டு போட்டதாகவும், ஆனால் வருவாய்த்துறையில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக செல்வராஜ் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க. எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா உடனே உள்ள பிடிச்சி போட்டுலாம் சொல்றாங்க தெரியலையா. ஆனா என்னுடைய ஆதரத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க. ஏன்னா நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்க. அதை ஓப்பனா சொல்ல முடியும். ஏன்னா எங்க ஊர் சைடு வந்தீங்கன்னா தெரியும், நாங்க பரம்பரையா டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க. இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லைங்கய்யா. ஆனா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க ஐயா, தலைவிரிச்சு ஆடுது. வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்காம வாங்க முடியலைங்க. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா, வருவாய்த்துறை, அதை நம்பிதான் எங்க வாழ்க்கை, எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க வருவாய்த்துறையோட முடிஞ்சிடும். விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம். இவங்களோட எங்க வாழ்க்கை, எங்களுடைய எல்லா ஜோலியும் முடிஞ்சிடும் வச்சுங்களேன். நீங்க நாங்க இவங்க எதுக்கு எடுத்தாலும் வருவாய் நாங்க அங்கதான் போய் நின்னாகணும். ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 2021 இருந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்டம் அமலுக்கு வந்துருச்சுங்க. ஆனா ஆகலைங்க. 2022 ஜனவரியில் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அது ஆகல. இப்பதான் போய் விஏஓ பார்த்துட்டு அப்படியே வரங்க பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு. ஊர்ல ரொம்ப ஓப்பனாவே எங்க விஏஓ போன போட்டு தாசில்தாருக்கு பணம் போகல, அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தார ப்ரூஃப் எடுத்துட்டு போய் நேரா பாருங்க. ஐயா, நேரா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தானே அந்த டிஜிட்டல் சேவைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க. எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்திலையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு. உங்கள்ட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு, டாக்குமெண்ட் நம்பர் போட்டா அந்த டாக்குமெண்ட் பேக்கா ஒரிஜினல் உங்களுக்கே தெரிஞ்சிட போதுங்களா. எதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தொலைச்சிட்டு போறோம். நீங்க தான் எங்களை கேட்கறதுக்கு நாங்க நாதிட்டு கிடக்கிறோம்ல. இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒன்று இருக்கா இல்லையானே தெரியலீங்களா. ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க. எங்களுக்கு 2000, 4000, 5000ங்கிறது அவர் ரொம்ப சாதாரணமா 2000, 5000, 10,000 பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு 10,000 வாங்குறாங்க. ஐயா, 10,000ங்கிறது எங்களோட 3 மாசம் செலவுங்க. எங்களுடைய 3 மாசம் செலவுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. இந்த வீடியோவை செல்வராஜ் முதலமைச்சருக்கு டேக் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அந்த நபரை தொடர்பு கொண்டு அவரது பட்டா பெயர் மாற்றம் செய்து முடித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரணிப்புத்தூரிலும் நிலம் பட்டா பெயர் மாற்றம் செய்து கொடுக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதை சிஎம் அவர்கள், நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொன்னதா எனக்கு அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு உடனடியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திரு அருண் தம்புராஜ் அவர்கள் அவங்களே நேரடியாக அழைத்து எங்கிட்ட பேசினாங்க. நடந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எங்கிட்ட விசாரணை பண்ணாங்க. உரிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இதை உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணாங்க. இது சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள உட்பட்ட ஒரு அதிகாரிங்கிறதுனால கடலூர் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு உடனடியாக அந்த புகார் மாற்றப்பட்டது. வித்தின் ஒரு 1.5 to 2 hours இந்த நடவடிக்கைகள் அவ்வளவு துரிதமாக எடுக்கப்பட்டது. உடனடியாக என்கிட்ட புகார் மனுக்கள் கேட்டாங்க. நான் என்ன பிரச்சனைக்காக அந்த கன்சர்ன் ரைஸ் பண்ணணும், அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது. ஏன்னா பட்டா மாறுதலுக்கான ஒரு பிரச்சனையில் தான் நான் லஞ்சம் வாங்கப்பட்டதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். உடனடியாக பட்டா மாற்றப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் SRDO அந்த துணை கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு என்னுடைய பட்டா அனுப்பப்பட்டது. இதெல்லாம் உண்மையிலேயே மிக பூரிப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஆனால் என்ன இப்படி இவ்வளோ துரிதமாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட லஞ்சம் வாங்கின அந்த அதிகாரி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதனிடையே பரணிப்புத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் கிரண்ராஜ் லஞ்சம் கேட்டது உறுதியானதால் அவரை சஸ்பெண்ட் செய்து காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.